வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கீங்க. அதை வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். இந்த விளாக் முடிகிறக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா சொல்லுப்பா. அக்கா எத்தனை மாதம் ஆகுது, நீங்கள் ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த் ஆகுது. ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்க்குறீங்க அப்படின்னா, எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்களுக்கு ஓகே, நல்லா பார்க்குறாங்க. ஏன்னா பாப்பா ஃபஸ்ட்டு டெலிவரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தனால இது எங்களுக்கு ஓகே அப்படின்னு படுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேயே பார்த்துட்ருக்கோம். சாதாரணமாக கேட்குறவங்க இப்படி ஓகேங்களா? ஏன் நீங்கள் வந்து கவர்மெண்ட்ல சில பேர் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, சில பேர் காசு இல்லையான்னு கூட கேட்குறாங்க. காசு கூட இல்லையா உங்களோட ப்ரைவேட்டில் பார்க்க, குழந்தைக்கு பார்க்குற கூட காசு இல்லையா, இதை கூட நீங்கள் வந்து இதில் தான் பார்ப்பீங்களா அப்படின்னு வந்து ஒரு எப்படி சொல்கிறோம்னா அந்த நக்கலாக வந்து கேட்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவங்களே எங்கிட்ட காசு இல்லைங்க. நக்கலாக கேட்குறவங்க கிட்ட நாங்கள் ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறோம், ஆமாங்க எங்ககிட்ட காசு இல்லை. ப்ரைவேட்டில் பார்த்து செலவு பண்ணுற அளவுக்கு பார்த்து என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 2 லட்சம் கட்டி வெளியே எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி எல்லாம் அப்படியே ஆப்ரேஷனே பண்ணணும்னாலும் கவர்மெண்ட்லேயே பண்ணிக்குவோம். ஆமாம், குடும்ப கட்டுப்பாடு அது பண்ணணும் அப்படின்னாலுமே கவர்மெண்ட்லேயே நாங்கள் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? நக்கலாக கேட்குறவங்களுக்கு அதுதான் பதில், ஆமாம் எங்ககிட்ட காசு இல்லை. நார்மலாக ஏன் சிஸ்டர் நீங்கள் ஒரு தடவையாச்சும் நீங்கள் ஒரு செக்கப் ஆச்சும் சும்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சில பேர் நிறைய பேர் சொல்கிறீங்க. அவங்க கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். போன டைம் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் 9:30க்கு போனோம். நாங்கள் ரிட்டன் வரையில் 6 மணி. விளாகில் நல்லாவே பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்க. நம்மளுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சான்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் ஆனால் பெரிய டாக்டர் போகவே இல்லை, அங்கேயே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு டீ மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்ற கூட டாக்டர் வந்து எந்திரிச்சு போகலை. உட்காந்து எங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் நோட்டே மேலே வந்ததுனாலும் வெயிட் பண்ணுவாங்க, எடுத்து வச்சுட்டு ஓகே அவங்க சாப்பிட போயிருப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டு நம்மளை வந்து ஒரு கோவமாக பேசுகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பாப்பாவை ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? இன்னொருத்தர் கொஸ்டின் இது எங்களுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் தெரியாதவங்களாகட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் தான். நார்மலா ஏன்னு தெரியல. நான் பொதுவாக சொன்னேன்னா எல்லாருனாலே எல்லாமே முடியும்னு நான் சொல்லலை. பிள்ளை படிப்புக்காக நீங்கள் இதை பண்ணலாம்ல அப்படிங்கிறீங்க. பண்ணலான்னு தான் நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த அளவுக்கு செலவு பண்ணி தான் பண்ணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், நான் நல்லா தான் படித்தேன். 10th நல்ல மார்க் தான் எடுத்தேன். பட் நான் என்னோடய சூழ்நிலை எங்கள் அம்மா கண்டிச்சு நான் போகல. பட் என் பிள்ளை அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா படிப்பேன். அவன் நல்லா படித்தான். அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா அமைச்சு கொடுக்க முடியும். இங்கிலீஷ் மீடியம் தான் போய் படிக்கணும்னு எனக்கு தோணுது. நாங்கள் வந்து இப்போ முடிவு பண்ணலை. அது வந்து படித்தா தான் வந்து குழந்தைங்க வேற லெவலில் போகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளும் சூப்பராக படித்து 100% எல்லாத்துலேயும் வந்து ஜெயிச்சு வந்து இங்கிலீஷுங்கிறது ஒரு நாலேஜ் தான். அது வந்து இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் சேர்த்துக்கலாம், இங்கிலீஷ் கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் சேர்த்துக்கலாம், பரவாயில்ல அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சொல்ல வந்து இல்லை அப்ப இருந்த சிச்சுவேஷன் நாங்க இப்பதான் சேர்த்தணும்ங்கிறது கிடையாது. பாப்பா பிறந்தப்பறந்தே நாங்க அத முடிவு நாங்க மைண்ட்ல வச்சது அவ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பா. அதனால வந்து எங்களுக்கு நீங்க கேக்குறது வந்து புதுசா இருக்கு. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா என்ன, ஸ்கூல்ல படிக்க வச்சா என்ன, எத்தனை பேர் படிக்கிறாங்க? நம்ம சொன்னோம்னாவே அதை கேக்குறீங்க. என்ன கவர்மெண்ட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான படிக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல, எப்படியும் படிக்கிறாங்கல்ல, படிப்பாங்க. அவங்க மேல நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்க படிப்பாங்க, கண்டிப்பா படிப்பாங்க. நாங்க எங்க ஸ்கூல்ல பாப்பாவை பத்தி நாங்க விசாரிப்போம். பாப்பா நல்லா படிக்கிறான்னு சொல்றாங்க. வீட்டிலே வந்து அவளோட வேலை அவள் கரெக்டாக சரியாக படிக்கிறா. அதனால வந்து எங்களுக்கு இதில் பெருசாக எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுங்கிறது அவளுக்கு கொஞ்சம் ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே வந்தானா அவளுக்கு கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்கலாம். வேறு என்ன இப்போ டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்காங்க, வேறு ஏதாவது கராத்தே கிளாஸ் தரலாம், ஹிந்தி கோச்சிங். அவளுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா அவளுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால வந்து எங்களுக்கு இது ஒரு பெருசா தெரியல. அவ 2வது தான் படிக்கிறா. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவ 2வது படிக்கிறதுக்கு ஒரு நாள் கூட நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுததே கிடையாது. அம்மா நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு காய்ச்சல் வந்து ஊசி போட்டு நைட்டெல்லாம் முடியாமல் படுத்து அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் அழுது போவான். அவளுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவள் ஸ்கூலுக்கு போயிடுவா, என்ன நடந்தாலும் சரி அவள் ஸ்கூலுக்கு போயிடுவா. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. எங்களுக்கு ஹாப்பி. சத்துணவு கூட அவள் சாப்பிட்டுட்டு தான் இருந்தா.
இப்போ இடையில அவளுக்கு வந்து கொஞ்சம் சேரலை டிசீஸ் வந்து அவளுக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படிங்கிறனால ஃபுட் பாய்சன் ரெகுலரா ஆயிட்டே இருந்தனால ஃபுட் லூஸ் பாய்சன் லூஸ் மோஷன் மோஷன் நிறைய போயிடுறா. லூஸ் மோஷன் சாப்பிட்டுட்டு ஆயிட்டே லூஸ் இருந்துச்சு. மோஷன் போறதுனால அதை மட்டும் அதனால அங்கே வீட்டு ஒரு எடுத்து நாளைக்கு வந்து மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு 4 டைம் 3 டைம் போற மாதிரி ஆயிட்டே இருந்துச்சு. அவளுக்கு டாக்டரை சேரலை. கன்சல்ட் பண்ணும்போது சொன்னாங்க, இல்லைங்க நீங்க அவளுக்கு வீட்ல இருந்து சேரல. கொடுத்து பாருங்க, ஓகேனா வீட்ல இருந்தே சாப்பிட்டு வாரத்துல 1 நாள் 2 நாள் வேணா சாப்பிட சொல்லுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் வாரத்துல 1 நாள் 2 நாள் அவளே நம்ம சொல்லாததுக்கு முன்னாடி காலையில அங்கேயே சாப்பிட்டுருவாங்க, இல்ல மதியம் ஒரு நேரம் கேஸ் வேணும்னா சாப்பிடுவா. நம்ம சாப்பிடாதன்னெல்லாம் சொல்றது இல்ல, பிரியப்பட்டு சாப்பிட்டானா விட்டுருவோம். ஓகே அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேற என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் கேட்டிருந்தாங்க, 2வது இது 3வது இது 4வது ஏன் வந்து நீங்க வேலைக்கு போகல, கன்சீவ் ஏன் இருக்கனால வேலைக்கு அதை போகல. வந்து ஏத்துக்க மாட்றாங்க, ஏன் நீங்க வேலைக்கு போகல, போயிட்டு தான் இருந்தீங்க ஏன் வேலைக்கு போகல. கன்சீவாக இருக்கிறாங்க. டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, ஒரு 2 மாதம் நீங்கள் கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்துருந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 5 மாதம் ஆகுது, அவங்க 4 மாதம் ஆயிடுச்சு, அவங்க ஆல்ரெடி வரேன்னு தான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வீடியோவுக்கு வந்து பார்க்கும்போது அது வந்து நான் வீட்டில் சும்மா இருக்கேன் அப்படின்னு வந்து தோணுது. பட் ஆனால் நான் வேலைக்கு போறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பண்ணிட்டு ஆனால் நான் தான் கூட்டிட்டு தான் போக வேணான்ட்டேன். நான் மாட்டேங்கிறாங்க. வேணாம் அங்கே வந்துட்டு தலை சுற்றுன்னு பிசுக்குன்னு படுது, என் வேலையை சேர்த்து நான் போகிறதே அரைகுறை வேலையாக இருக்குது. இவ அங்கே வந்து உட்காந்து இவளை பார்த்துட்டு என் வேலை சேர்ந்து கெட்டு போயின்னு சொல்லி தான் நீ வரவே வேண்டாம், உள்ளதை பார்த்தா போகுது அப்படின்னு சொல்லி நான் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஆனா நான் பாப்பா சொல்லிட்டேன். இருக்கும்போது பாத்தீங்கன்னா 8 மாதம் இருக்கும். மயக்கம் இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட லீவ் போடாம காய்ச்சல் வந்து அந்த 2 மாசம் வந்து இருந்துச்சு, ரொம்ப முடியாம இருந்துச்சு அந்த 3 மாசத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வேலைக்கு போயிடுவேன், வாரத்துல 1 நாள் 2 நாள் லீவ் போடுவேன், கம்பல்சரி. ஆனா வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போகாம இருக்கவே மாட்டேன், அந்த மாதிரி தான் இருப்பேன், ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். இவங்களே திட்டுற அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கேன், எல்லா வேலையும் செய்வேன், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னுலாம் இல்லை, என்ன எனக்கு தோணுதோ எல்லாமே செய்வேன் அந்த மாதிரி. ஆனா இப்ப எனக்கு தோணுனாலும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி நான் கொண்டு போனாலும் எனக்கு மயக்கம் வந்துடுது, ரொம்ப நிக்க முடியல. மனசு சொல்லுது, ஆனா உடம்பு அந்த பலத்தை வந்து கொடுக்க மாட்டேங்குது எனக்கு. அதனால வந்து இவங்க ரொம்ப பயப்படுறாங்க, அங்க வந்து ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. மயக்கம் போட்டுருவா, திடீர்னு மயக்கம் போட திடீர்னு வாந்தி வருதுமா, இவ பின்னாடியே நான் ஓடணும் கம்பெனிக்குள்ள எனக்கு வேலை. வீட்டிலேருந்து அந்த விழுந்து இந்த பின்னாடி பாத்ரூம் இருக்குது, போனால் வாந்தி இடத்துல எடுத்துக்கல, தலை சுந்தா அம்மா இருக்குது வீட்டில் சரி, ஓகே. பார்த்துக்குவாங்க. இன்னொரு மெயின் ஒரு இன்னொரு விஷயம் இன்னொரு லைவ்ல விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? லவ் மேரேஜ் உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு ரிப்பீட்டடாக நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இத நம்ம 2 தடவை நாங்க போட்டோம், நம்ம லவ் 4 ஸ்டோரி பார்ட்டியும் வந்து போட்டிருக்கோம். பிரியாமுனி சேனல்லையும் இருக்குது, நம்ம எம்பிஎஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 பை 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு உங்களோட லவ் ஸ்டோரி எங்களோட லவ் ஸ்டோரி என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் இங்கே வீடியோ போடாமல் தான் கண்டிப்பாக சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, இருங்க, அது ஏன் வந்து நீங்க பையனை வெறுக்கிறீங்க, லைவ்லயும் சரி நான் இதுலயும் சரி கமெண்ட்ல கேட்கும் போது பையன் பையனை வேணுமா பொண்ணு வெறுக்கவலாம் வேணுமா இல்லைங்க. அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் போது நான் 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 பார்த்தேன் அப்படின்னா பொண்ணு தான் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்றேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் போடுறாங்க. லைவ்ல வரும்போது நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் நான் வந்து பொண்ணு தான் வேணும், 2வது பொண்ணு தான் வேணும், அது ஏக்கா நீங்க வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெறுக்கவலாம் இல்லைங்க. நான் வந்து வெறுக்கிறேன், இவங்க வந்து வெறுக்கல. பிறந்ததுன்னா வெறுக்கவலாம் அக்செப்ட் இல்லை. பண்ணி வளர்த்ததா வேணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. வெறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? வெறுக்கவலாம் எனக்கு இல்லை. பர்சனலா வந்து எனக்கு பிடிக்காது. பர்சனலாக பிடிக்குது. அப்படி பார்த்தா நானும் ஆம்பளை பர்சனலா பையன் எனக்கு தானே, எனக்கு பிடிக்காது. பிடிக்காம போச்சு அப்படி உனக்கு? கிடையாது. அண்ணன், தம்பி அப்படிங்கிற அந்த இது வந்து எனக்கு அது கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ், அதனால வந்து பிடிக்காது. தங்கச்சியா இருந்தா இப்ப கூட விளையாடுறதுல இருந்து எல்லாமே ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. இந்த சோறாக்கி விளையாடுறது, பையனா இருந்தா கிரிக்கெட் விளையாட போவான், கபடி விளையாட ஆமா, ஓடிடுவான், கூட பையன் சேர்ந்து பசங்களோட தான் விளையாட சேருவியா? மாட்டான். அது வந்து புள்ள என்னதான் அப்புறம் புள்ள ஒட்டுக்கா இருக்காது, அந்த மாதிரி ஒரு பையனை இது. பிடிக்கலன்னா இல்லை, எனக்கு வந்து எதா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எதா நான். இருந்தாலும் எனக்கு ஓகே எதா தான். இருந்தாலும் ஓகே, அது பையனாவோ பொண்ணும் ம். நல்லபடியாக பிறந்தா சரி, அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருந்தாங்கன்னா சரி, அவ்வளோதான். மற்றபடி இப்படி தான் இவன் தான் பிறக்கணும் பொண்ணு தான் பிறக்கணும்னா ஆசை ஆசை இல்லாமல் இல்லை. பொண்ணுன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும். எந்த தகப்பனுக்குமே நான் பெண்ணை வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இன்னொன்று பொண்ணே பிறக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தாலுமே அதை நான் இது பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வந்து அதை சொல்லிட்டே திணிக்க தான் கூடாது. அது வந்து அதனால நாளைக்கு நம்ம நாங்க மைண்டில் இது ஒரு பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால வந்து எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். எனக்கு எதா எதுவா இருந்தாலும் நம்ம இருந்தாலும் ஓகே குழந்தைங்க தான். நம்ம வளர்க்கத்தான் ப்ராப்பரையே வெறுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே, எதுவா இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி நார்மல் டெலிவரி தான். பாப்பாக்கு நார்மல் தான். பாப்பா சிசரியனா சரினா நார்மலா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாப்பா நார்மல் டெலிவரி தான். ஆல்ரெடி இதை நான் வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்க்கல. 2000 வியூஸ் உள்ளதான் போயிருந்துச்சு. அது வந்து வியூஸே போகலை. ஏன்னா தம்ப்லைன் வந்து நம்ம கரெக்டாக வைக்கலன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு நார்மலாக சிசரியனா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நம்ம வைக்கல. நார்மல் டெலிவரி தான். பாப்பா எனக்கு நார்மல் தான். ஓகேங்களா? 3வது இதுதான் அடுத்தது இருக்கிறதுலே பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து இப்போ தனியாக வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணீங்க இல்லையா, அதை பற்றின ஒரு டீட்டெயிலுமே நீங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. ஒரு வீடியோ போட்டீங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டீங்க, அதோட விட்டுட்டீங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, என்ன ஒரு ஃபுல்லான ஒரு இதே ஒன்றுமே கிடையாது, அப்போ அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. பியூட்டிஷியன் பற்றி தான் நான் சொல்கிறேன். அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் வந்து சொல்றேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டிஷியன் படிச்சுட்டாங்க. படிச்சு ஒரு 2 மாசம் படிச்சேன் போனேன். 2 மாசம் கோர்ஸ் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு வெளியில வேற கன்சீவ் ஆயிட்டாங்க. அதனால தான் வந்து சரியான முடிக்கிற அந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான அந்த இது அப்டேட் வந்து வந்து அப்டேட் கொடுங்க. வந்து கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. அதே மாதிரி என்ன எவ்வளோ ஆச்சு, என்னென்னலாம் நீங்கள் பழகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. லைவ்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் வீடியோ போடுறேன்னு வீடியோவே போடவே இல்லை. இதுலேயே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. 22 நான் கற்றுக்கிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 22. இனி வெளி இடங்களில் வந்து எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலூரில் தமிழினி பியூட்டி கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பார்லரில் தான் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். 22 ரூபா ஓகேங்களா. அவங்கக்கிட்ட ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபேஷியலு, டீடென்னு, ஹேர் கட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியலு, பெடிக்யூரு, மெனிக்யூரு, ஹெட் மசாஜு எல்லாமே, சாரி டிராப்பிங்கு, சாரி பாக்ஸ் ஹோல்டிங்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. மேக்கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான மேக்கப் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுதான் அதுதான் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பார்லர் வைக்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்லர் வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டடாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் இதில் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அக்கா இதை பற்றி எனக்கு தெளிவாக தெரியல, எக்ஸாம் இருக்கா? எக்ஸாம் எல்லாம் கிடையவே கிடையாது. ப்ராக்டிக்கல் நம்மளோட இருக்கு. தியரி இல்ல. ப்ராக்டிக்கல்னா நீங்க வந்து உங்க மேக்கப் ஒரு மாடல் வச்சு நீங்க உங்க மேக்கப் உங்களோட கைத்திறமையை காமிக்கணும். அதுதான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நம்மளுக்கு எக்ஸாம் மாதிரி. எனக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எழுத தெரியும், எழுத்துக்கூட்டியாவது தமிழ் படிக்க தெரியும். என்னோட முன்னாடி இருந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு சுத்தமாக எழுதவே தெரியாது. தமிழ் நல்லா பேசுவாங்க, பட் ஆனால் எழுதவே தெரியாது. நோட்ஸே எழுதலை. நான் நோட்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு நோட்ஸ் கூட எழுதலை. பட் ஆனால் அவங்களோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதான் ப்ராக்டிக்கல் தான். தியரி தான் அவசியம் இல்லை. நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கிடையாது. இனி நீங்கள் போகிற பார்லர்லலாம் எக்ஸாம்ஸ் இருக்கா என்ன அப்படிங்க தெரியாது. நான் போன பார்லரில் எக்ஸாம்ஸ் கிடையாது. நீட்டாக சொல்லி கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படின்னாலும் நம்ம கேட்டுக்கலாம். யாரும் நம்மளை கேலி கிண்டல் இந்த மாதிரி எதுவும் பண்ணலை. அதையும் கேட்டேங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறீங்க, அந்த இடத்துல யாராவது உங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்களா? வாய்ப்பே கிடையாது. நான் யாருமே கிண்டல் பண்ணல. ஒரு தடவை 10 தடவை நான் தெரிஞ்சா கேட்டிருக்கேன். போதுங்க. இதுல கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு தடவைக்கு 10 தடவை நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். எனக்கு அது தேவையில்லை. ஒரு ஒர்க்குன்னு நம்ம உள்ளே போயிட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக நான் எல்லாமே வந்து நான் கேட்டுக்கிட்டேன். எல்லாம் எழுதிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது நான் பழகினதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடை வைக்கிறோமா, நீங்கள் கடை வைக்கிறீங்களா சிஸ்டர், ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து இவங்க தான் சொல்லணும். ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதை வந்து இப்போதைக்கு நாங்கள் எந்த முடியுமே அதை பற்றி யோசிக்கவே. ஷாப் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பற்றி ஷாப் வந்து நம்ம கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம். பட் ஆனால் அது எப்போன்னு தெரியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் முடியாது. எப்படியும் ஒரு 2-3 வருஷம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நம்ம இன்னும் ஸ்டெடியாக எந்திரிச்சு நிற்கல. அந்த வீட்டை விட்டு நம்ம இப்போ தான் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி கொஞ்சம் மேலே வர மாதிரி இருந்தது. அப்புறம் வண்டி, ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டியூ சைடு நம்ம திரும்பிட்டனால நம்மளால் இன்னும் ஸ்டெடியாக எந்திரிச்சு நிற்கலை. அந்த ஸ்ட்ரகிள்லையும் தாண்டி மாமா என்னை இதை படிக்க வச்சதே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பட் ஆனால் என்னோடய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், பியூட்டிஷியன் தான் என்னோடய ஒர்க்கு. நான் இனி வந்து பிரியா சிஸ்டர் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சாரீ ட்ராப்பிஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டீடென்னு, மினி ஃபேஷியலு, பெடிக்யூர், ஹேர் கட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் ஆனால் வந்து கடை வைக்கிறோமா அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. ஆனால் வைப்போம். இப்போதைக்கு கிடையாது. ஒரு 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஷாப் ஓப்பன் பண்ணுவோம். அதை உங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம். அதை உங்களுக்கு நடந்தா சந்தோஷம் தான். அது எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அதில் நல்லா ஸ்டெடியாகி இன்னும் குழந்தை பிறந்து என்ன 1 வருஷம் ஆகும். குழந்தை கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ரெடி பண்ணணும். ஓகேவா? இந்த 2 வருஷத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து காசு இருக்கும்போது கொஞ்சமாக சேகரித்து
அது ஏன்னா ஒரே முறை செலவு பண்ற அளவுக்கு நம்ம கையிலே இப்ப அந்த கிடையாது. இதுலயே வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிஸ்டர் 15 ரூபாயிலேயே கிட் எல்லாமே வாங்கிடலாம். நீங்க ஏன் வந்து பிரைடல் மேக்கப் வந்து புக் பண்றேன்னு சொன்னா வேண்டாங்கிறீங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பிரைடல் மேக்கப் நீங்க புக் பண்றது பெருசு கிடையாது. பட் ஆனா நான் யூஸ் பண்றது குவாலிட்டியா குடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த பர்ச்சேசிங் அப்படியே நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ப்ராடக்ட்ல கொஞ்சம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வாங்கையில, அந்த ஒவ்வொரு கம்பெனியோட இடத்துல போய் தான் நம்ம அத வாங்கிட்டு வரணும். இங்க திருப்பூர்ல வந்து ஒரு 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 ஷாப் வந்து இருக்கு. அங்க மேக்ஸிமம் கிடைச்சிரும். ஒரு 80% கிடைக்கும். மித்த இருக்கிற 20% வந்து ஒரே ஒரு க்ரீம் இந்த மாரி எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹைலைட்டடான இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம் வந்து பெங்களூர்ல கிடைக்கும். இன்னும் 2 விஷயம் சென்னையில கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போட்டு நம்ம வர வைக்க வேண்டியது. பட் ஆனா, அந்த ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 8000 அந்த மாரி இருக்கும். நம்ம ஒவ்வொன்னும் வாங்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து செலவு அதிகமாகும்ல. மொத்த ப்ராடக்ட் வாங்கையில 35,000 40,000 கம்பல்சரி வரும். ஒரு பேக்கோட நான் வாங்குனேன்னா ஒரு 50,000 வந்துருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. சூழ்நிலைக்கு. அதனால இப்போதைக்கு நான் தள்ளி வைக்கிறேன். ஆனா, மொத்தமா தள்ளி வைக்க மாட்டேன். இப்போதைக்கு சின்ன சின்னதா நம்மனால என்ன பண்ண முடியும்? இந்த கிட் ஓகே. இது ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைய வந்து நான் கண்டிப்பா வந்து பார்க்க தான் போறேன். அதுக்குண்டான விஷயங்கள் வந்து பிப்ரவரி அந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட பர்த்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி சொல்லிட்டு பண்ணட்டும், இருக்கேன். பண்ணட்டும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி சிஸ்டர் அதாவது மேக்கப் புக் பண்ணா வருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வருவேன். புக் பண்ணுங்க. ஃப்ரீயா வர முடியலைனாலும், அதாவது உங்களுக்கு கண்டிப்பா இவங்க வந்து பண்ண முடியல அப்படின்னாலும், இவங்க பழகுன இடத்துல இருந்து அந்த மேம் கண்டிப்பா அக்கா இவங்களோட மேம், வருவாங்க. அக்கா அவங்க வருவாங்க. அவங்க கூட கண்டிப்பா ஃப்ரீயாவும் நான் வர்றதுக்கான வருவேன். வாய்ப்பு நெறைய இருக்கு. கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா நீங்க புக் நான் கீழ பண்ணலாம். வந்து அக்காவோட நம்பர் போடுறேன். ஏன் அப்டின்னா, மேக்கப் ஃபுல்லா பழகிட்டேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட் என்னால அவங்க வந்து கூட ஒரு எல்லாமே 4 பண்ண மேக்கப் முடியாது. போனா தான் இவங்களுக்கும் அது கொஞ்சம் பழக்கமாகும். இவங்களும் அதாதும் இல்லாம இவங்களுக்கு கொஞ்சம் இப்ப அந்த வாமிட்டிங், தல சுத்தல் இருக்கனால ரொம்ப நேரம் அதனால நின்னு அத பண்ண என்னால முடியாது. அதனால வந்து புக் பண்ணா அக்கா கூட இவங்களும் வாங்க. இவங்கனால என்ன முடியுமோ அத பண்ணிட்டு, இவங்கள கூட இருந்து பார்க்குறதோ என்ன அவங்க 2 பேரும் மேட்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்களோ பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்து நான் என் மனசுல வந்து ஆள் மனசுல 3வது படிக்கும்போது என்ன நெனச்சனோ, அத வந்து நான் லட்சியத்த அடைஞ்சுட்டேன் அப்டின்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்பர நாங்க பின் பண்றோம். பின் நீங்க பண்றோம். வேணா அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க அதே மாரி நெறைய பேர் அக்கா இந்த ஸ்டூடியோ எங்க இருக்குது? இது நம்ம கிளாஸ் நாங்க கத்துக்கலாமான்னு ம், ம். கத்துக்கலாம். பட் நீங்க எல்லாம் திருப்பூர் சரவுண்டிங்ல பக்கத்துல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஓகே தான். நெறைய பேர் பட் பழைய ரொம்ப பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கேன் அப்டின்லாம் சொல்றீங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து நீங்க உங்களுக்கு வந்து பொங்கலூர் வரதெல்லாம் ரொம்ப சிரமம். டைமிங் ரொம்ப உங்களுக்கு டைமிங் வந்து வேஸ்ட் ரொம்ப ஆகும். சிரமம். அலைச்சல் அதிகம். ஏன்னா ஓப்பனா எதுவுமே நமக்கு பக்கத்துலனா விசுக்குன்னு போயிட்டு வரலாம். மேக்ஸிமம் ரொம்ப லாங்கும்போது எல்லாத்துக்குமே இல்ல சிரமமா ஒரு இருக்கும். சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க பக்கத்துல வந்து கேட்கையில 42 என்னமோ சொல்றாங்க சிஸ்டர். பட் ஆனா நீங்க சொல்றது பரவால்ல. எல்லாமே சொல்லி தராங்க. எங்க இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னீங்க. நான் எங்க இருக்குன்னு சொல்லிர்றேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது அப்டின்னா, தாராளமா நீங்க கிளாஸ் போலாம். எங்க இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பல்லடம் டூ திருச்சி மெயின் ரோட்ல இருக்கிற பொங்கலூர் அப்டிங்கிற ஒரு ஊர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, லொக்கேட் ஆயிருக்கு அக்காவோட ஷாப்பு. எங்களுக்குமே தமிழினி இங்கேருந்து பியூட்டி பார்த்தீங்கன்னா தூரம் கார்னர். தான் அது. எங்களுக்குமே இங்கிருந்து 20 30 30 30 கிலோமீட்டர். கிலோமீட்டர் வரும். கம்பல்சரி நாங்க இருக்கிற இடத்துலேருந்து அங்க 30 கிலோமீட்டர் வரும். அந்த அக்கா வந்து என்னோட சீனியர். அவங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால நான் இங்கேருந்து அங்கே போய் பழகினேன். அடுத்தவங்க கிட்ட போய் பழகுறதுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பழகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பழகினேன். அட்வான்ஸ் ஃபேஷியல்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா அவங்களோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். தாராளமாக ஃபோன் பண்ணி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்லரை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இதுலேயே நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். பாப்பாவை பற்றி கேட்டது, திருப்பி ப்ரெக்னென்ட் அந்த இது ஏன் நீங்கள் அங்கே போய் பார்க்கல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயிலாக கேட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிச்சு போடுவேன். திரும்பி திரும்பி அந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா பிச்சு போடுவேன். இதுதாங்க பெரிய கொஸ்டினே. ஏன் உங்கள் அப்பா அம்மா வந்து பார்க்கல? ஏன் உங்கள் அப்பா அம்மா வந்து பார்க்கல? 2வது அவங்கள பத்தி ப்ரெக்னெண்ட்டாக பேச இருக்கீங்க. வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம் அவ்வளோதான். பேசாம இல்ல அவங்க. அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. பாப்பா இருக்கும்போது, அந்த இதுல சொல்லும்போது, அப்பலாம் பேசுனாங்களா? அப்படின்னா, அப்பலாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. சின்ன ஒரு மனசங்கடம். அதனால இடையில பேசல. இப்பவும் பேசல. பிரெக்னன்ட் ஆனது தெரியுமான்னு கேட்டீங்க, தெரியும். அவங்களுக்கு ஆ தெரியாம இருக்காது. நம்ம சொல்லியிருப்பாங்க. வீடியோ ஆ போடுறோம். யாரு பார்க்காம இருப்பா? சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பாங்க. தெரியும். பட் ஆனா வந்து அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து எங்ககிட்ட வீடியோல ஷேர் பண்ணிக்க நாங்க விரும்பல. அவங்க பேர சொல்லுங்க. விரும்பல. தயவு செஞ்சு அவங்க எங்க எங்க அம்மா அப்பா பேர் அம்மாவ கேட்குறீங்களா? பத்தி சொல்றேன். எங்க அப்பா பேர் கேட்குறீங்களா? சொல்றேன். எங்க எங்க ரிலேட்டிவ பத்தி எந்த ஒரு இதுலயும் வந்து கேட்க வேண்டாம். யார பத்தியுமே கேட்க வேண்டாம். அவங்களா வந்தாங்கன்னா நானே இன்ட்ரோ பண்ணுவேன். இவங்க தான் அப்படின்னு சொல்லி நானும் இன்ட்ரோ அதான் பண்ணிக்கிறேன். உண்மை. ஓகேங்களா?
ஏன்னா எல்லார்ட்டையும் வந்து நம்ம இது பண்ண முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுதான் என்னோடைய கருத்து. ஓகே, இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ அதாவது நம்ம வீடியோ வந்து நாங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. வீடியோ கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி வீடியோ வேணும், ஃப்ராங்க் வீடியோ நிறையா போட சொல்கிறீங்க. ஃப்ராங்க் கீழே வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தேன்னா பார்த்துட்டு எழுதி வச்சு டெலீட் பண்ணிடுறேன், இவங்க பார்த்தனா பார்த்துட்டு டெலீட் ஃப்ராங்க் வீடியோ பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு போடலாம். அவங்க கன்சீவாக இருக்கிறனால தான் நாங்கள் யோசிச்சுட்டு அதை இல்ல, பண்ணாமல் நான் வந்து இருக்கிறேன். பண்ணலான்னு தான் ஓகேங்களா, இருக்கேன். அதனால தான் நான் பண்ணாமல் இருக்கிறேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். அப்புறம் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஹை பாயிண்ட் கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஹை பாயிண்ட் கொடுங்க. நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி சொல்லட்டும், எங்களுக்காக உங்களுடைய பண்ணுங்க. சப்போர்ட், அதாவது உங்களோட எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நாங்களும் வந்து சொல்றோம். நீங்க கொடுக்குற அந்த ஆதரவுல தான் நாங்க வாழ்றோம் அப்படிங்கிற உண்மைதான். மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோம். நாங்கள் வந்து அதாவது இதில் வந்து இவ்வளோ பெரிய இதுக்கு வருவோம்னு கண்டிப்பாக நாங்கள் நினச்சது எல்லாம் உங்களால கிடையாது. தான் நாங்க இவ்வளவு இப்போ தூரம் 2 லட்சம் வந்திருக்கோம் பேர் இதில் அப்படின்னா. சம்பாரிச்சிருக்கோம்னா இது எப்படின்னு எங்களுக்கே தெரியல. சும்மா விளையாட்டு போக்கில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 லட்சம் பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. பேட் கமெண்ட் வருது, நெகட்டிவ் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு 2 லட்சம் பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கே ஒரு பெரிய ரொம்ப ஆச்சரியமா. சந்தோஷமா இருக்கு. அதனால எனக்கு வந்து இந்த 1.5 வருஷம், இந்த உங்ககிட்ட 2 கேட்கறதுக்கு வருஷத்துக்குள்ள உரிமை இருக்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட் கொடுங்க. நீங்கள் ஃப்ராங்க் வீடியோ இந்த மாதிரி போடலாம். இல்லை நீங்கள் வெளியில் அவுட்டரில் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டால் இந்த இப்போ ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதனால சூப்பரா இருக்கு மேக்கப் சிஸ்டர். மேக்கப் நிறைய ஒன்று தான் பேர் என்னை சொதப்பிடுச்சு. கிண்டல் பண்ணியிருந்தீங்க. சாரிங்க, அது வந்து அவங்க ஒரு நிறைய அவசரத்தில் போட்டனால கொஞ்சம் நிறைய டைம் பேர் வேறு மிஸ் இருந்தாங்க. ஆனனால கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன்ல இருந்து, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமா போட்டாங்க. நான் லென்ஸ் வைக்கல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க லென்ஸ் வைக்கல. நிறைய பேர் அந்த மேக்கப்ல நுணுக்கமாலாம் ஆனால் கவனிச்சிருந்தீங்க. வெளியில் லிப்ஸ்டிக் போய் நல்லா விடுற இல்ல வீடியோ வந்து அப்படின்ட்டு. நல்லா இருக்கு, பாட்டு செலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்கு என்னால சொல்லியிருந்தீங்க. முடியல இல்லைங்களா, இவங்களால அதனால முடியாது. மத்தபடி இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. கம்பல்சரி வெளியில் போய் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மொட்டை மாடியிலாவது போய் போட்டு ஆமா. உங்களுக்கு அதாவது பிடிச்ச பாட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சில இது ட்ரெண்டிங்கில் போகிறது போட்டால் தான் மூவ் ஆகும். அதனால தான் சில பாட்டு வந்து நாங்கள் வந்து பண்ணாமல் அதே இருந்திருக்கோம். மாதிரி கொஞ்சம் பழைய பாட்டுங்கும் போது காப்பிரைட்ல இருக்கு. இளையராஜா சாங்ஸ், ஆமாம், அப்புறம் அதெல்லாம் இப்ப போட எல்லாருமே முடியலங்க. வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டு பண்றதுக்கே பயமா இருக்கு. இன்ஸ்டால போட்டுறோம், அதுல இருந்து இதுல எடுத்து போடும்போது காப்பிரைட்ல வருது. அதனால அதனாலே மேக்ஸிமம் பாட்டு போடுறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. நிறைய பேர் சொன்ன பாட்டு நாங்க ஸ்கிப் பண்ணியிருப்போம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ இருந்திருக்கும், அதனால தான் ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஓகே. நீங்க ஃப்ராங்க் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே என்ன ஃப்ராங்க் வீடியோ வேணுமோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தனாவோ இல்லை இவங்க பார்த்தனாவோ பார்க்காத அளவுக்கு டெலீட் பண்ணிட்டு நாங்க ஃப்ராங்க் வீடியோ எடுக்கிறோம். நிறைய பேர் கேட்டது என்னன்னா, நீங்க ஃப்ராங்க் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆமாம், ஆச்சு, ஏன்னா நம்ம ஃப்ராங்க் நல்லா வீடியோலாம் நல்லா இருக்கு, இருக்கு நீங்க எடுங்கன்றீங்க. ஏன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா நான் எடுக்கிறோம். ஒரு ஃப்ராங்க் வீடியோ வச்சிருக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து எங்க அம்மா வச்சு கண்டிப்பா ஃப்ராங்க் பண்றோம். எங்க அதை அத்தை. நம்ம தரமா செய்யறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த இந்த vlog vlog இதோட இதோட முடிச்சுக்கலாம். புதுசா புதுசா யாரும் நம்ம நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, பாயிண்ட் கொடுங்க. பாய்.